பெஸ்டோ பிரமா கோர்ட்டு நீதிமன்றத்தில் ஜட்ஜி கோட்டார் பூராமே பார்த்து கவனமாகவே போய்க்குவாங்கப்பா. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. அரசியல்வாதி பேப்பரில் பேய் மாதிரி அலைய ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி கீழே இருக்கிறவனும் பலாயிரம் கோடி பேப்பரில் பேய் மாதிரி அலைய ஆரம்பிச்சிட்டான். பேய் மாதிரி அலைஞ்சி அந்த பேப்பரை வச்சு பூமியை பூரா பாழாக்கி வச்சுருக்கான். ஆனால் கெட்டடம் நம்ம கேட்டால் போட்டுக்கொண்டேன் அப்படியே கட்டிய கசக்கி விடுவான். கசக்குடா தமிழ்நாடு பூரா அப்படியே செக் பண்ணி வாடா. கன்னியாகுமரி வரைக்கும் செக் பண்ணுறான். அப்படி பாரு, செக் பண்ணல அப்படியே கசக்குவான். கசக்கி விட்டு உழைப்பாடா, என்னடா உழைச்சிருக்க விவசாயம் பூரா தந்தரையை பூரா அழித்து வீடாக கெட்டி மாளிகையை போட்டு அனைத்து போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான். எப்படியே 2ஆம் நம்பருக்கு எல்லாம் அந்த பேப்பரை சீட்டுக்கட்டு மாதிரி விதைக்க அறுத்துட்டு நீதிமன்ற கோர்ட்டுக்கு வழக்கு போனால் அங்கே போய் திமிர்த்தனமாக நிற்கிறது ஆணும் பெண்ணும். அப்படியே கசக்கி வேர் எடுத்து விடுவார். பீமாசங்கர் பூமியில் இறங்கிட்டார். அப்படியே கசக்கணும்ட்டார். கசக்கிடுவாரா. ஒரு ரூபத்துக்கு கோடிக்கணக்கான ரூபத்தில் உள்ளே இறங்கி அப்படியே கசக்கி விட்டுருவார். முக்கால் சத்தியம் பூமியில் உட்காராதனால தான் சேட்டை பண்ணிய அரசியல்வாதி தொலைஞ்சான். இதோட தொலைஞ்சான். அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தொலைஞ்சி நாசமாக போயிடும். இன்னையிலேருந்து அவனுக்கு ஸ்டார்ட் ஆகும். அரசியல்வாதி குழல் ஊதி கொட்டு மேலே அடிக்கான்ல சென்னை மெட்ராஸில், அவன் பேரம்பேத்தி வரைக்கும் அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் அவன் வாரிசு வரைக்கும் தொலைஞ்சிச்சு நாசமாக போயிடும். போய் அப்படியே தவிடு கூட ஆக்கிடுவார். முக்கால் சத்தியம் பூமி அழிக்க வந்த பாய் பேகளா கையெழுத்து போட்டு பாழாக்குதே இல்லை. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலாக்காமாரு கையெழுத்து போட்டு பூமியை பாழாக்காமாரு அவன் குடும்பமும் நாசமாக போயிடும். நீர் வடிஞ்சு அப்படியே அந்த வெள்ளை வெட்டு நோய் வரும். அப்படியே வெள்ளையாக உறிஞ்சி போவோம். கையெழுத்து போட்டு தின்னான்ல, உழைப்பு இல்லாமல் ஏமாற்றி